இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு தான், அவர் மரித்து தான் நம்ம மன்னிக்கப்பட வேண்டுமா, ரட்சிப்பட வேண்டுமா? ஒரு நல்ல கேள்வி. கடவுள் யார் அப்படின்னா 3 தன்மை உள்ளவரை தான் நாம் கடவுள்னு சொல்கிறோம். ஒன்று கடவுள் அன்பானவர், 2வது நீதியானவர், 3வது பரிசுத்தமானவர். கடவுளை தவிர அன்பானவர்கள் இந்த உலகத்தில் யாரும் இல்லை. கடவுளை போன்று பரிசுத்தமானவர்களும் இந்த உலகத்தில் யாரும் இல்லை. கடவுள் அளவுக்கு நீதியானவர்களும் இந்த உலகத்தில் யாரும் இல்லை. இந்த தன்மைகள் உள்ள கடவுள் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அதாவது அன்பிலே மிகப்பெரிய மனிதராக இருக்கிற கடவுள் அன்பிலே குறைவுள்ள என்னை, நீதியிலே மகத்துவமுள்ள அந்த கடவுள் நீதி இல்லாத என்னை, பரிசுத்தத்திலே சிறந்திருக்கிற அந்த கடவுள் பாவியாக என்னை மீட்க வேண்டும் என்று சொன்னால், இது 3த்தையும் எதையும் ஒன்று காம்ப்ரமைஸ் பண்ணி தானே ஆகணும். இப்போ அவர் அன்பா என்னை ஏற்றுக்கிட்டார்னு வச்சுங்க, என் தப்பெல்லாம் கண்டுக்கலன்னு அர்த்தம். அப்போ நீதி உள்ளவர் அடிபட்டு போச்சு. நீதியாக என்னை தண்டிக்கிறாருன்னு வச்சுங்க, அப்போ அன்பானவர் அடிபட்டு போகுது. அப்போ எதையாவது ஒன்று காம்ப்ரமைஸ் பண்ணி தானே அவர் என்னை ஏற்றுக்கணும். அதனால தான் கடவுள் கண்ணின் வயிற்றில் பிறக்கிறார். பரிசுத்தமானவர் ப்ரூவ் ஆயிடுச்சா? இந்த சிலுவை பரியந்தம் என் மீது அன்பு செலுத்தினார். அன்பானவர்னு முடிவாயிடுச்சா? ஏன் தண்டனைக்கான, ஏன் பாவத்துக்கான தண்டனை அவர் ஏற்றுக்கிட்டார். நீதியானவர்னு வச்சா? இந்த 3ஐயும் இழக்காமல் என்னை மீட்பதற்கான முயற்சி தான் இது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும்.